அக்னீஸ்வரன் இப்போ அவங்க கொடுக்குற விளக்கம்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரோட ஸ்ட்ராட்டஜி, அவரோட வியூகத்தில் கூட்டணி கணக்கில் எதுவும் மாத்துறாரா? ஏன்னா அவர் சொல்றது திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறாங்கன்னா அவங்களும் திமுகவுக்கு எதிராக தான் நிற்க போகிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கிறாங்கன்னா திமுகவுக்கு எதிர் தான். விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான எதிரினா திமுகவுக்கு எதிர்ப்பு. பாஜக அதிதீவிர திமுக எதிர்ப்பு. அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துடலாம் அப்படின்ற இடத்துக்கு நகருது அதிமுக. அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு இடைத்தேர்தல், பொது தேர்தல் கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய முழு ஆற்றலும் அடிப்படை கட்டமைப்பும் முன் அனுபவமும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். அப்போ அந்த கட்சி எந்த நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதுல மாற்று கருத்தை தெளிவுபடுத்திட்டு இல்ல. இப்ப கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரார், இவரை மாவட்ட செயலாளரா மாத்திட்டு இன்னொருத்தரை கொண்டு வராருன்னா அது அவரு அதிகாரத்துக்கு உட்பட்டது. நாங்க யாரோட கூட்டணி சேருவோன்றது கூட அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதெல்லாம் மாற்றுக்கல. இப்ப நம்ம பேசுறது கூட்டணி கணக்கு. இப்ப திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள், இன்னும் சொல்லணும்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தா எல்லாரையும் தானே சேர்க்க வேண்டியிருக்கும். எல்லாரும் தானே திமுக எதிர்க்கிறாங்க. விஜய், பாஜக, நாம் தமிழர், டிடிவி, ஓபிஎஸ் இப்படின்னு பட்டியல் நீளுது இல்ல. அப்ப எல்லாரையும் கொண்டு வர போறீங்களான்னு கேட்கிறேன். எனக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும்னா, காஷ்மீரினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணி ஒருத்தரை தோக்கடிச்சுக்கிட்டு மகிழ்ந்துகிட்டே இருங்க. சரி, அந்த வாசகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர்கள் இடத்துல அதை அப்ளை பண்ணா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பிஜேபிக்கும் சொல்லியிருக்கிறார். பிஜேபிக்கு அழைப்பு, பிஜேபிக்கு அழைப்பு அப்படின்றத அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் அதை ஒரு எதிர்பார்ப்பா வச்சுக்கிடலாம். ஆனா ஒரு ஆசையா இருக்குன்றீங்க. இல்ல, அவங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக அளவுல இந்தியாவில 104 பேரை கைவிலங்கிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் இந்திய அரசாங்கம் இது வரைக்கும் வாய் திறக்கல. இந்திய நாட்டினுடைய பிரதமர் பேசல. இந்திய நாட்டினுடைய பிரதமர் செல்வாக்கான பிரதமர், ஆனால் உலக வல்லரசான ட்ரம்ப் அவங்களுக்கு அழைப்பே வரல. சரி, அது இருக்கட்டும். ஆனா இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் போனாரு. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை உடைப்பது எப்படி, ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது எப்படி, இதெல்லாம் உங்க வேலை இல்ல. இப்ப இதெல்லாம் அதுவே அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி தமிழ்நாட்டுல முன்னாடியில நிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபிக்கு இதுக்குள்ள ஒரு ஆஃபர் இருக்குன்றார். உங்களுக்கு ஆஃபர் இருக்கலாம் சார், நீங்க டெல்லியில ஜெயிச்சிருக்கலாம் சார். டெல்லியில இந்த சப்பாத்தி ரொட்டியும் பீட்ரூட் கிழங்கையும் வச்சு சாப்பிடுவாங்க பச்சையா. அது மாதிரி தமிழ்நாட்டுல முடியுமா? இங்க அரிசி சோறு தான், சாம்பார் தான், அந்த மாதிரி தான். நீங்க ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை கூட்டணியை அதான் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் 6 மாசம் கழிச்சு தான் அது இதாகும். இப்பயே என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா திமுக என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, சார் பாயிண்ட் என்னன்னா, நான் இபிஎஸ் அவர்கள் பேச்சில் இருந்து புரிஞ்சுக்கிறேன். இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவை ஒட்டி தான் பேசுறாரு, டெல்லி தேர்தலை ஒட்டி தான் பேசுறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வரார் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், ஒன்னு சேரணும்ன்றது தானே அதன் பொருள். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ன்றது பொருள், உண்மைதான் சார் விஜயன் சார். ஆனால் அதே நேரத்தில் தனித்தனியாக நின்றால் உங்களால் திமுகவை ஆட்சியை அகற்ற முடியுமா? அகற்றிருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு உண்டா? அப்ப யார் தலைமையில வரணும்னா அதிமுக தலைமையில வரணும். பிஜேபியும் யாரா இருந்தா என்ன, நீங்க டெல்லிக்கு ராஜாவா இருங்க சார். இப்ப பிரச்சனை கிடையாது. இப்ப பிரச்சனை யார் தலைமைன்றது இல்ல, அது அப்புறம் வருது. அப்ப நீங்க அப்படியே சொல்லக்கூடாது இல்ல, அது நீங்க முடிவெடுக்க முடியாது. இல்ல, கட்சியின் தலைவர்கள் அது அப்புறம் பேசிக்க வேண்டியது சார். இல்ல, அதுக்குள்ளே நான் வரல. இப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன கட்டமைச்சிட்டு இருந்தீங்க? ஈரோடு தேர்தல் முடிவுக்கு முன்பு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் இருந்தது இல்ல. இப்ப அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறுறீங்க. எல்லாரும் வாங்க, எதுக்குறவங்க எல்லாம் வாங்க, அப்படி வரீங்களான்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் பதவி தான் இருக்கிறது. இல்ல, நான் அதுக்குள்ளே கட்சிகள் தான் போட்டிங்க. திமுக அதுவே டிபேட் இல்ல. அப்படி இருந்தா அதுதான் சொல்ல வரேன். இப்ப நான் வெளிப்படையா கேக்குறீங்களா? இப்படி கேட்போமே, பாஜகவுக்கு கூட்டணிக்கான கதவு திறந்திருக்கு அதிமுகவில், கரெக்டா? நான் கேக்குறேன். இப்ப தேர்தல் இல்ல, இன்னும் 13 மாசம் இருக்குது. தேர்தல் இருந்த போது கதவுகளை திறந்து வச்சிருந்தாங்க, அப்ப போகல. இப்ப மனமாற்றம் வந்திருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. ஈரோடு கிழக்கு அந்த தேர்தலா அல்லது டெல்லி தேர்தலா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, ஈரோடு தேர்தல்ல நிக்கவே இல்லையா, அது ஒரு மாற்றமே வராது. இல்ல சார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றேன். பாஜகவுக்கு அழைப்பு இல்லைன்னு நான் எடுத்துக்கலாமா? பாஜகவுக்கு அழைப்பு இதுவரையும் இல்லை.
இதுவரைக்கும் இல்லை. விஜய்க்கு அழைப்புன்னு புரிஞ்சுக்கலாமா? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? விஜய் அவர்கள் நாட்டுல தனியா 234 தொகுதியில் நின்று 120 சட்டமன்ற உறுப்பினர் நின்று 118 ஆட்சி பிடிப்பேன்னு அவர் நிக்கிறாரு. அண்ணாமலை ஒருபுறம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப ஒரு பாயிண்ட் சார், யார் அப்ப எத்தனை முதலமைச்சர் பதவி நீங்க திரும்ப திமுகவே வருவதற்கு நீங்கள் கருவியாக இருக்கிறீர்களோ? ஆனால் அதிமுகவினால திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். இப்ப திமுக நீங்களே சொல்றீங்க ஆளாளுக்கு ஒரு கனவு இருக்குன்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடக் கூடாது, அப்படி ஒரு கூட்டணி அமைக்க போறோம்னா எப்படி அமைப்பீங்க? அப்ப முயற்சி தான், எல்லாரையும் அழைப்பீங்க, நம்பிக்கை தான், எல்லாரையும் அழைப்பீங்க. அது அந்தந்த கால சூழல் பேசலாம். இப்ப சொல்ல முடியாது.